நான் தக்காளி செடியை எங்கள் வீட்டு பால்கனியில் தான் வச்சு வளர்க்குறேன். ஏன்னா இங்கே மழை தக்காளி செடியில் படும் பொழுது ஒரு சீசனுக்கு அந்த செடியில் மழை தண்ணி பட்டாலே உடனே அந்த காய்கள் அப்படியே கருத்து போயிடும். அதே மாதிரி செடியும் ஒரு மாதிரி எரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் பெருசாக நமக்கு அதில் பலன் கிடைக்காது, எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அதனால் நான் பால்கனியில் தான் வச்சுருக்கிறேன். அதே போல் தக்காளி பழங்கள் நல்ல பெரிய பெரிய பழங்களாக நல்ல கொத்து கொத்தாக காய்க்கணும்னா அந்த தக்காளி செடியில் காய்கள் பூக்கள் வந்ததுக்கப்புறமா இடையில் வர்ற சின்ன கிளைகள் முளைச்சி வரும். அதுகளை நம்ம எடுத்து விட்டுருவோம். அப்படி நம்ம எடுத்து விடும்போது காய்கள் நல்ல பெரிய காய்களாக குலையாகவும் நிறைய காய்க்கும். இங்கே எந்த தக்காளி பழங்களை பாருங்கள், ரொம்பவே நல்லா பெரிய காய்களாகவும் இருக்குது. அதே நேரம் நிறைய காய்களுமே தக்காளி செடியில் காய்ச்சிருக்கு. நம்ம இப்படி பராமரிக்கும் போது நிறைய காய்கள் எடுக்கலாம்.